Do first things first quickly without panic. முதல் காரியங்களை முதலில் செய், பயமின்றி விரைவாக செய். Helps to stabilize their condition before professional help can arrive. சூழலுக்கேற்ற மருத்துவ உதவி பெறுவதற்கு முன்பு அவர்களின் நிலையை சற்று உறுதிப்படுத்த உதவுகிறது. ஒன்றுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காருங்க. எந்த வேலையாவது பார்க்குறாங்கன்னு பாரு. எல்லா வேலையும் நான் ஒத்த ஆளாக பண்ண வேண்டியதாக இருக்கு. கண்ண अभी उनसे फोन कर रहे हैं पूरी ये ना रिजल्ट बाद में फोन कर रहे हैं पूरी ये फोन कर रहे हैं ना अम्मा अय्यो வா விளையாடலாம் அம்மா இங்க வாவே நான்சிக்கு என்னமா ஆச்சு என்னாச்சுடி ஏன்டி கத்துற அம்மா இங்க வந்து பாரு நான்சி நான்சி என்னாச்சு நான்சி எந்திரி என்னாச்சு நான்சி நான்சி அது இப்ப அந்த நர்ஸுக்கு கூட்டிட்டு வா சரிங்க நான்சி நான்சி சம் போய் ஆம்புலன்ஸ் கால் பண்ண அபி சீக்கிரம் போய் தண்ணியும் கறிக்கொட்டையும் எடுத்துட்டு வரியா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்கிட்டு ஆடி கொஞ்சம்
அக்கா உங்களை தாக்கா இன்றா தம்பி அக்கா மாடசாமி வீட்டுக்கு எப்படிக்கா போறது? மாடசாமி வீட்டுக்கா அப்படியே நேரா போனீங்கன்னா தலப்பா கட்டிட்டு ஒருத்தர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் தம்பி. சரிங்கக்கா. ஹலோ தம்பி, அண்ணே மாடசாமி வீட்டுக்கு எப்படிங்கண்ணே போறது? எந்த மாடசாமி வீடு தம்பி? நொண்டிக்கால் மாடசாமி வீடா? ஆமாங்கண்ணே, அந்த நொண்டிக்கால் மாடசாமி வீடு தானே. நேரா போய் தோட்டங்கை பக்கத்து இருக்கு அந்த தோப்புக்குள்ள போப்பா தம்பி. அண்ணே 108 கால் பண்ணல. என்ன தெரியுமா, கீழே வந்து அடிப்பட்டவங்கள முதல்ல ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அதான் அட்டோல டக்குன்னு தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. முதல் உதவினா அவங்கள காப்பாற்றக்கூடிய இது வேணும், தன்மை வேணும். அவங்க காப்பாற்றுறது எப்படி முதல் உதவி செய்யணும், தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். அது எது நம்ம உதவி செய்யறதுனாலும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். எப்படி அவங்க அவங்க சூழ்நிலையை பார்த்து நம்ம செஞ்சுக்க வேண்டியது. அவங்க என்னென்ன சூழ்நிலையில் இருக்காங்களோ அப்படி அவங்கள பார்த்து நம்ம எல்லாத்தையும் தெரியும். யாராவது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டாங்கன்னா அவங்க ஜெஸ்ட்ல இப்படி கையை வச்சு நல்லா வச்சு 2-3 வாட்டி பம்ப் பண்ணிட்டு அவங்க வாயோட வாய் வச்சு ஆக்சிஜனை நம்ம ஊதினோம்னா அவங்களுக்கு வந்து இது வந்து. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு பாம்பு கடிச்சு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க முதலுதவி எப்படி பண்ணுவீங்க? முதல்ல என்ன பண்ணணும், பாம்பு கடிச்ச இடத்துல டெட்டால போட்டு கழுவணும். ரெண்டாவது, இது ஒரு வயல் பகுதியில் கடிச்சிருக்கு, அப்போ நீங்கள் அந்த பக்கம் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல அதான்ல கட்டு போடணும். ஃபர்ஸ்ட்டு கையில் காலில் கடிச்சா அந்த இடத்துல கட்டு போட சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த அசைக்காமல் பார்த்துக்கணும், விஷம் எதுவும் ஏறாமல். முதல்ல நல்ல எந்த பாம்புன்னு பார்க்கணும், நல்ல பாம்பா கடிச்சது இல்லை சும்மா தண்ணி பாம்பு அந்த மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டாவது ஹாஸ்பிட்டல். உடனே அந்த பாம்பு கடிச்ச இடத்தை விட மேல் பகுதியில் ஒரு கட்டை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோ இல்லை நாட்டு வைத்தியமோ அந்த முறையை கையாடுறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த உதவியை செஞ்சிடணும். இப்போ கடிச்சிச்சுன்னா அந்த இடத்த வந்து எடுத்தோடனே டைட்டாக கட்டணும்னுவாங்க, அப்படி கட்டக்கூடாது. மேக்ஸிமம் கட்டினா அந்த பிளட்டை அதுலேயே உறைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக கீறிட்டு அந்த பிளட்டை வெளியில் எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த அவங்கள வந்து பதட்டப்பட வைக்கக்கூடாது. முதல்ல வந்து பதட்டப்பட்டோன்னா பிளட்டு வேகமாக ஓடுறப்ப அவங்களுக்கு எல்லா இடமே விஷம் பாதிச்சிடும். பதட்டப்பட வைக்காம எவ்வளோத்துக்கு அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக. அதனால அமைதியாக செகண்டாக